புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடந்த மோதலில் இளைஞர் ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த இருவர் சிக்கியுள்ளனர். இளைஞர்கள் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? புதுச்சேரி கடற்கரை சாலையில் கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. இரவு 12 மணிக்கு மேல் கொண்டாட்டங்கள் அடங்கியதும் போலீசார் கடற்கரை சாலையில் இருந்தவர்களை அப்புறப்படுத்தினர். அப்போது நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் விக்னேஸ்வரன், அவரின் நண்பர் ராஜேஷ், அவரின் தோழி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் ஆட்டுப்பட்டி அந்தோனியார் கோவில் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியில் நின்று கொண்டிருந்த நிர்மல், விக்கி உள்ளிட்ட இளைஞர்கள் ஏசி மெக்கானிக் விக்னேஸ்வரன் தோழியை கிண்டல் செய்துள்ளனர். விக்னேஷ் இது குறித்து தட்டி கேட்டபோது ஆத்திரமடைந்த நிர்மல் எகிரி வந்து கழுத்தில் ஒரு குத்து விட்டுள்ளார். இதில் விக்னேஸ்வரனின் கழுத்து எலும்பு முறிந்து சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். பதறிப்போன நண்பர்கள் விக்னேஸ்வரனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து தேடுதல் வேட்டை நடத்தியது. குற்றவாளிகள் இருவரும் வீராம்பட்டினத்தில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிர்மலும் விக்கியும் ஆட்டுப்பட்டி அருகே நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது விக்னேஸ்வரன், ராஜேஷ், அவரின் தோழி ஆகிய மூவரும் வந்துள்ளனர். அப்போது பெண் தோழியை விக்கி கிண்டல் செய்ததால் விக்னேஸ்வரன் தட்டி கேட்டு அடிக்க வந்துள்ளார். அவர் குனிந்து கொண்டதால் அந்த அடி நிர்மல் மேல் விழுந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் 3 பேரும் மன்னிப்பு கேட்டனர். இதனால் சமாதானமாக பைக்கில் கிளம்பிய நிர்மல் திடீரென ஆவேசம் அடைந்துள்ளார். தன்னை அடிக்க வந்தவரை எப்படி சும்மா விட முடியும் என ஆத்திரம் தலைக்கேறிய நிர்மல் எகிரி வந்து விக்னேஸ்வரனின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் மயங்கி விழுந்தவர்தான் கழுத்து எலும்பு முறிந்து உயிரிழந்து விட்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட ஒரு சிறு தகராறு ஒரு இளைஞரின் உயிரை பறித்துள்ளது, மற்றொரு இளைஞரை சிறைக்கு தள்ளி உள்ளது.